வணக்கம்ங்க. என்னை பத்தின வீடியோ தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இதுலயும் நான் என்ன பத்தி தான் சொல்லப் போறேன். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு முதல்லயே சொல்லிட்டேன். ஆமா, நான் வந்து என்னை எப்படி நான் பிஸியா வச்சுக்குவேன். நான் வந்து ஆ எப்படியெல்லாம் என் லைஃப்ப கொண்டு போனேன் அப்படிங்கிறதுல ஒரு குட்டி ஸ்டோரியா இந்த ஒரு 5 நிமிஷம் வீடியோல நான் சொல்றேன். பிடிச்சிருந்தா கேளுங்க. நான் பேசிக்கா கோயம்புத்தூர்ல பொறந்தேன், வளர்ந்தேன், படிச்சேன், எல்லாம் பண்ணேன். அப்புறம் எப்படி இந்த வில்லேஜ்ல வந்து மாட்டுனேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லவ்ன்ற ஒண்ண பண்ணி தொலைச்சுட்டு நான் வந்து இங்க தான் என்னோட வாழ்க்கை, இங்க தான் என்னோட சந்தோஷம் அப்படின்னு நினைச்சு ஃபுல்லா வந்து என்னோட வாழ்க்கையும் தொலைச்சேன், சந்தோஷத்தையும் தொலைச்சுட்டேன். இங்க தான் வந்து என்னோட கெரியரும் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஏன்னா நம்ம உலகம் இங்க இருக்குதுல்ல, நம்மளோட ஹார்ட் இங்க இருக்குதுல்ல. அ இதுதானே நம்மளுக்கு இனி நிரந்தரம் அப்படின்னு சொல்லி அதை நம்பி வந்ததுனால, என்னோட கெரியரையுமே நான் வந்து சுத்தமா ஸ்பாயில் பண்ணிட்டேன்னு தான் சொல்லணும். ஏன்னா, இப்ப நான் இங்க வந்து ஒரு 15,000 வந்து ஒரு மேக்கப் சார்ஜ் பண்றேன் அப்படின்னா, இதே நான் கோயம்புத்தூர்லயே இருந்திருந்தேன் அப்படின்னா, கண்டிப்பா நான் வந்து ஒரு 30, 40 கணக்குல வந்து நான் இப்ப இருக்க ட்ரெண்டுக்கு வந்து நான் வாங்கியிருக்கலாம். அதையும் வந்து நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஏன்னா என்னோட வாழ்க்கை இங்க இருக்கு அப்படின்னு நினைச்சு எல்லாத்தையும் தொலைச்சதுனால. சரி, ஓகே. அது வந்து நம்ம விட்டுருவோம். நான் வந்து ஆரி ஒர்க் போடுவேங்க. டெய்லரிங் பண்ணுவேன். எனக்கு வந்து மெயின் ஒர்க் பார்த்தீங்கன்னா, மேக்கப் ஆர்டிஸ்ட். மேக்கப் ஆர்டிஸ்ட், அப்புறம் பியூட்டிஷியன். அதுக்கப்புறமா தான் ஆரி ஒர்க், டெய்லரிங்லாம். இதெல்லாம் நான் கத்துக்கிட்டேன் நல்லாவே. கத்துக்கிட்டு நான் எவ்வளோ செலவு பண்ணனோ, அந்த அமௌண்ட்லாம் நான் சம்பாதிச்சுட்டேன். அதனால எனக்கு ஆரி ஒர்க்கும், டெய்லரிங்கும் வர்றது வந்து நான் வந்து பெருசா எடுத்துக்க மாட்டேன். எனக்கு தைக்கிறக்கு துணி வந்தாலும் சரி, ஆரி ஒர்க் வந்தாலும் சரி, வரலைனாலும் சரி, அத பத்தி நான் ப்ரமோட்டே பண்ண மாட்டேன். எனக்கு மெயின் வேலை என்னன்னா, மேக்கப் ஆர்டிஸ்ட். அந்த வேலை நேரம் போகுதா, மத்த வேலை எல்லாமும் நான் பார்ப்பேன். ஏன் இந்த மாரி அது போக நம்ம ரெஸ்ட் எடுக்கலாமே அப்டின்னா, நான் எந்த ரிலேட்டிவ் வீட்டுக்கு போமாட்டேன். ஏன்னா, நான் கல்யாணம் முடிச்சு 21 வயசு. 20ல கல்யாணம், 21ல நான் சிங்கிள் பேரண்ட் அப்படிங்கும்போதே, என்னைய ரொம்ப ஒதுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ரொம்ப கேவலமா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. நான் என்ன பண்ண முடியும்? அவன் என்ன விட்டுட்டு போறதுக்கு, அவன் தான்ப்பா வருத்தப்படணும். நான் ஏன்ப்பா வருத்தப்படணுன்ற மாரி என் மைண்ட நான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். ஆனா சுத்தி இருக்கவங்க அப்படி இருக்க மாட்டாங்கல்ல. மெயினா பொம்பளைக்கு பொம்பள தான் எதிரிங்கிற மாதிரி இந்த பெண்கள்லாம் அந்த காசிப் பேசி, நம்ம ஆண்கள் கிட்ட கெட்ட தொடர்பு, அதாவது என் வீட்டுக்காரரோட தேவையில்லாத தொடர்பு வச்சிருக்க பெண்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நான் மோசம்ன்ற மாரி பேசிட்டாங்க. ஏன்னா, அப்பத்தானே அவிங்க உறவுக்கு வந்து ஒரு பாதிப்பு இல்லாம இருக்கும். அதனால இது இது வந்து எல்லார் பொண்ணோட லைஃப்லயுமே நடக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு அது வந்து நடந்து என்ன ஆயிருச்சுன்னா, இது வந்து கிராமம். இப்ப சிட்டியா இருந்தா தெரியாது. கிராமங்கும்போது இங்க 10 பேர் வேலை செய்வாங்க. பக்கத்து ஊர்ல 10 பேர் வேலை செய்வாங்க. அந்த பக்கத்து ஊர் 10 பேரும் அவருக்கு பொண்டாட்டி தான். இங்க அந்த 10 பேரும் அவருக்கு பொண்டாட்டி தான். ஊரு பூரா பொண்டாட்டி தான்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரும் சேர்ந்து அவங்கலாம் பத்தினி மாரி, நான் வந்து பத்தினி இல்லங்கிற மாதிரி என்னைய வந்து தப்பான ஒரு பேரு, தப்பான ஒரு நேம் கிரியேட் பண்ணி, ஆ இது பண்ணதுனால நான் யார்கிட்டயுமே பேச மாட்டேங்க. நான் இங்க யார்கிட்டயும் பேச மாட்டேன். எனக்கு கோயம்புத்தூர்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க மட்டும் தான். மத்தபடி இங்கலாம் எனக்கு செட்டு, கேங் அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. நான் எந்த ஃபங்ஷனும் போமாட்டேன். நல்லதும் போமாட்டேன், கெட்டதும் போமாட்டேன். ஏன்னா, நல்லது போறதுக்கு எவனும் நம்மள நல்ல விதமா நடத்தல. கெட்டதுக்கு போறதுன்னா, இங்கலாம் எலவு தான். செத்து போறதுக்கு போறது. இருக்க வரையிலுமே அவைங்கலாம் நம்மளய நல்லபடியா பேசல. அவன் செத்த பிறகு போய் தான் எனக்கு என்ன புண்ணியம் சேர போகுதுன்னா, நான் போமாட்டேன். இப்படிதான் என்ன நானே பிஸியா வச்சுட்டு இருந்தேன். நெறைய வந்து ராங் கால்ஸ் வரும். நெறைய ரிலேட்டிவ்ஸ் பக்கத்துல இருக்கிறவன், அங்க இருக்கவன், இங்க இருக்கவன்ட்டுலாம் வரும். நம்ம அந்த மைண்ட வந்து அப்படி நம்ம விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ரீசனுக்காக தான் நான் தொழில் அப்படிங்கிறத வந்து ஒண்ணுக்கு மீறி ஒண்ணு கத்துக்கிட்டேன். இப்படி எனக்கு ஆரி ஒர்க், டெய்லரிங், மேக்கப் ஒர்க்ன்னு எதுவுமே இல்லாத சமயத்துலலாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, போய் பேக்கிங் கத்துக்கிட்டேன். பேக்கிங் பிஸ்கட் பண்றது, கேக் பண்றது, முறுக்கு போடுறது, மிச்சர் போடுறது இதெல்லாம் பண்ணுவேன். ஏன்னா, நம்ம சிங்கிள் பேரண்டா இருந்து ஒரு பொம்பள புள்ளைய வளர்த்துறத விட, ஒரு ஆம்பள பையன வளர்த்துறது தான் கஷ்டம். "உனக்கு என்னப்பா ஆம்பள பையன்?" அப்படின்னு சொல்றவங்கலாம், அந்த ஆம்பள பையன் தப்பா வளர்ந்துறக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா? இப்ப நான் வந்து கரெக்ட்டா இருந்தேன் அப்படின்னா தான், என் பையன் நாளைக்கு தப்பு பண்ணா நான் வந்து கேட்க முடியும். இல்லன்னா அவன் என்ன பண்ணுவான், "நீ ஒழுக்கமா? நீ ஒழுக்கம் இல்லனால தான அப்பா விட்டுட்டு போனாங்க. நீ ஒழுக்கமா இருந்திருந்தா எங்க அப்பா போயிருப்பாங்களா?" அந்த கேள்விலாம் வந்துறக்கூடாது. ஏன்னா, நான் வந்து கரெக்ட்டா இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் அத ஒரு 4 வருஷம் வந்து, ஐயோ! நம்ம லைஃப் இப்படி ஆயிருச்சேன்னே ஒரு 25 வயசு ஆயிருச்சு. அதுக்கப்புறமா நம்ம ஏன் இப்படி உட்காரணும்? நம்மள விட்டு போனதுக்கு அவன் தானே வருத்தப்படணும். நம்மளுக்கு தான் வேலைன்னு ஒண்ணு தெரியும்ல. அத செஞ்சு நம்ம பொழைச்சுக்குவோம்ன்னு செய்யும்போது அந்த ராங் கால்ஸ், ராங் மெம்பர்ஸ் இதெல்லாம் ஆ பேசுறதெல்லாம். நம்ம அந்த மாரிலாம் மைண்ட வந்து செலுத்திறக்கூடாது. அது நம்மளுக்கு தேவையில்ல. நம்ம ஒவ்வொரு வேலைய கத்துக்குவோம்ன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா நான் கத்துக்கிறதுல ஈடுபட்டேன். என்ன என்கேஜ்டா வச்சுக்கிட்டேன். நீங்களும் சிங்கிள் பேரண்டா இருந்தீங்கன்னா, மஸ்ட் அத பண்ணுங்க. அப்ப யார் வேணா உங்கள கேவலமா பேசிட்டு போகட்டும். ஆனா, நம்மள புரிஞ்சுக்கிற 4 பேர் இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கண்டிப்பா நம்மள புரிஞ்சுக்குவாங்க. எல்லார் கண்ணுக்கும் நம்ம தப்பா தெரிய மாட்டோம். தப்பு பண்றவங்க கண்ணுக்கு தான் நம்ம தப்பு. தப்பு பண்ணாதவன் கண்ணுக்கு நம்ம தப்பு கிடையாது. ஏன்னா, நம்மளுக்கு 1008 வேல இருக்கு. அத வந்து பார்த்துக்கிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி உங்களை பிஸியா நீங்க வச்சுக்கோங்க. இதைத்தான் நானும் சொல்லணும்னு நினைச்சு நான் இந்த வீடியோ போட்டேன். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைஃப் ஸ்டோரி எல்லாம் வந்து ஷேர் பண்றேங்க. அது இப்ப ஒரு சந்தோஷமான மூட்ல இருக்கனால அதை ஷேர் பண்ற ஐடியால இல்ல. ஸோ அதுக்குன்னு நம்மளுக்கு ஒரு டைம் வரும்ல, அப்ப வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். நான் ஆனா ஓ படாத கஷ்டப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, துக்கப்பட்டுங்கிற மாதிரி வந்து அந்த வீட்ல வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ரொம்ப பேர் வாங்கிட்டேன். சுத்துப்பட்டியில இருக்க சொந்த பந்தங்கள் முதற்கொண்டு எல்லாத்தையுமே நான் கழுவி ஊத்தணும். வீடியோன்னு ஒண்ணு போட்டேன்னா, ஆனா நான் அவங்கலாம் பார்த்துட்டு என்ன கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிற பயம்லாம் எனக்கு எதுவுமே கிடையாது. எவனும் கேட்க முடியாது. பேசினது தானே சொல்லப் போறோம். ஸோ கண்டிப்பா நான் அந்த வீடியோவ உங்களுக்கு நான் போடுறேன்.